ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரவீன் A to Z டிப்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்மளுடைய ஆதார் கார்டில் நேம் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவை. நீடட் டாக்குமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை உங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் லாகின் பண்ணிக்கோங்க. வர்ற இந்த வெப்பேஜில் அப்டேட் டெமோக்ராஃபிக்ஸ் டேட்டா ஆன்லைன் அப்படிங்கிற இந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டேப்பில் அப்டேட் டெமோக்ராஃபிக்ஸ் டேட்டா அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் அதை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணோன்னே நம்முடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணி லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வெப்பேஜ் வரும். இதில் ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு காட்டும். இப்போ நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நேமை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ப்ராப்பராக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி முடிச்சுட்டு எஸ் ஐ எம் அவேர் ஆஃப் திஸ் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நேம் 2 டைம்ஸ் பண்ணிக்க முடியும், டேட் ஆஃப் பர்த் 1 டைம், அட்ரஸ் plenty ஆஃப் டைம்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேப் வரும். என்டர் யுவர் கரெக்ட் நேம். உங்கள் நேம் எதில் கரெக்டாக இருக்கோ அந்த நேமை கரெக்டாக என்டர் பண்ணிக்க. இங்கிலீஷில் என்டர் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும். சப்போஸ் தமிழில் தப்பாக வந்துருச்சு அப்படின்னாக்க நீங்கள் கூகுள் சர்ச்சில் இங்கிலீஷ் டு தமிழ் டைப் பண்ணுங்கள். தமிழ் டைப்பிங்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் மூலமாக உங்கள் பேர் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்லோட் வேலிட் டாக்குமெண்ட். ஸோ எந்த டாக்குமெண்ட்டில் உங்களோட பேர் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஜேபிஜி பிஎன்ஜி இமேஜாக தான் இருக்கணும், 2 MB தான் இருக்கணும். அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணி முடிச்சுட்டு ஐ ஹியர் பை அப்படிங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு 50 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி 50 ருபீஸ் பே பண்ணிடுங்க. பே பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும். ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜை செக் ஆன்லைன் டெமோக்ராஃபிக்ஸ் அப்டேட் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணோன்னே நம்முடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேப்சா கோடை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணி செக் ஸ்டேட்டஸ் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க நம்மளுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் கார்டை ஆன்லைன் மூலமாக ஆதாரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆதார் கார்டு ரீப்ரிண்ட், அதாவது பிவிசி ஆதார் கார்டை ரீப்ரிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி ஆதார் டவுன்லோட் பண்ணுறது, அதே போல் பிவிசி ஆதார் கார்டு எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.